நம்முடைய ரகுமான்களுடைய பேச்சுக்கும் எழுத்துக்கும் ரசிகன் நான். அவர் பேசக்கூடிய கூட்டங்கள்ல நான் விரும்பி பங்கேற்பது உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளர். சட்டமன்றத்தில் அண்ணன் ரகுமான் கான் அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார்னு இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சுக்கணும். கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும். மக்கள் மன்றத்துல பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சப்போ, இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்க பேச்சை கேட்டாங்க. நினைச்சு பார்க்கிறேன், மாநாடுகள்ல பேச ரகுமான் கான் இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும், கைத்தட்டல் விண்ணை முட்டும். ரகுமான் கான் போன்ற இடி முழக்கங்களாக பல உருவாக்கணும். அதுக்காகத்தான் என் உயிரினும் மேலான பாசறை பக்கம் போன்ற பல முன்னெடுப்புகளை இளைஞர் அணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற அணியினரும் இன்னும் பல முன்னெடுப்புகளை எடுத்து கழக கொள்கை வீரர்களை உருவாக்கணும். இயக்கத்துல எத்தனை கோடி பேரை சேர்த்தாலும் அவங்க கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக வளர்த்தெடுக்கணும். அதுக்கு தந்தை பெரியார், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன், பேரை அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியர் போன்றவர்களோட எழுத்துக்களையும் பேச்சுக்களையும் கொண்டு போற மாதிரி அந்த ரகுமான் கானுடைய திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகளையும் மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும். வாழ்க ரகுமான் கானுடைய புகழ்.